குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பையன் மரணம் இதுதான் என்னை போட்டு மாதிரி ஆக்கிக்கிட்டு புரியுது. திடீர்னு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். திடீர்னு இந்த பொண்ணு வாழ்க்கையில் இன்னும் 2-3 பேர் கிராஸ் ஆகுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு பேக்கப் ஆகுது, மேரேஜ் நிச்சயம் பண்ணுறாங்க. அவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிறான். திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டான், தூக்கில் தொங்கிட்டாங்க. இன்றைக்கி வரல நான் அழுகலை. மூட் அவுட் ஆகுறப்ப என் பல்ல நானே பிடிக்கிட்டேன். ஒரு நாள் விரல் நகமே இருக்காது. கடிச்சு ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் வலிக்கு விட்டு அந்த விரலை கடிக்காமல். யாருன்னே தெரியாதவங்களுக்கு நாங்கள் உதவுறோம், அவங்க மீனாட்சி சுந்தரத்தை பாராட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற அன்பு மட்டும்தான் இதற்கான மருந்து. எல்லா வகையிலும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு சேர்த்து எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டோம். தொடர்ச்சியாக தேரோம். எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னை சுற்றி எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கிற மனிதர்கள் தான் தேவை. பணம் பிரச்சனை இல்லை. நவம்பர் 12 அந்த முன்னெடுப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னா என்னுடைய பங்கும் அதில் இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இது வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் பலவிதமான மனிதர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த எபிசோடில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஜெய்சன் சார் இது வரைக்கும் பேசி கேட்டிருக்கோம், ஆனால் கவுன்சிலிங் கொடுத்து பார்த்ததில்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கும் இருக்கும், வியூவர்ஸ்க்கும் இருக்கும். சார், ஜெய்சன் சாரோட லைவ் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சி தான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு சாமானியர் வர போகிறாரு, அவரோட பிரச்சனைகளும் அவங்கள்ட்ட சொல்ல போகிறாரு. நீங்கள் எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்காக இந்த ஒரு எபிசோடை நாங்கள் வச்சுருக்கோம். சார் கண்டிப்பாக கூப்பிடலாமா சார்? அவரை கூப்பிடலாம் சார். வாங்க சார். உங்களை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக அதில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரியான கவுன்சிலிங்க்கு நேரம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கவுன்சிலிங் அப்படின்றது 45 நிமிடம் அப்படி தான் நார்மலாக இருக்கும், இல்லை மேக்ஸ் 1 hour இருக்கும். ஒரு 30-40 வருட அனுபவத்தை அல்லது ஒரு 20 வருட அனுபவத்தை 40 நிமிடம் 30 நிமிடம் 20 நிமிடத்துக்குள்ளே சொல்கிறதுன்றது ரொம்ப சிரமம். அதனால் அத்தனை விடயங்களையும் சொல்ல, ஒரு விஷயம் பாதித்ததோ நம்ம அதிலிருந்து வெளில வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல, அல்லது முன்னேறணும்னு நினைக்கிறோம் முடியல, திரும்ப நினைவுகள் பின்னோக்கி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு விடயம் இருக்கிறத நீங்கள் சொன்னால் நான் அதை கேட்டுட்டு எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு சரியாக வந்தால் எடுத்துக்கலாம், சரியாக வரல அப்படின்னா ரைட், நம்ம பேசணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இது முடிய போகுது, வேறு ஒன்றும் இல்லை, சொல்லலாம். நான் சுந்தர் சிவலிங்கம். சொந்த ஊர் விருதுநகர். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்காவெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. எங்கள் மாமா 13 வயசுலேயே, வயசுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே தாய்மாமன் முறைங்கிற முறையில் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு கடைசி வரலும் குழந்தையே இல்லை. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்க ரொம்ப பிஞ்சு. அவர் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய யானை மாதிரி இருப்பார். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி இருப்பாங்க, சின்ன பூ மாதிரி. ஃபஸ்ட்டு அது பொருந்தா உடல் ஒன்று. இதில் என்ன விஷயம்னா, அதில் என் பரிச்சலீவு 4ஆம் வகுப்பு பரிச்சலீவு வைப்பேன், நல்லா ஞாபகம் இருக்குது. 4ஆம் வகுப்பு பரிச்சலீவு. அந்த பரிச்சலீவில் எங்கள் அக்கா வராங்க, மாமா வராங்க, என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஊருக்கு, பரிச்சலீவுங்கிறதுனால. அங்கே பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான், திடீர்னு பயங்கரமான சத்தம், அட்டி வெளுத்து கட்டுறாரு. இவர் பயங்கரமாக இருப்பார், முரட்டு உடம்பு, சாரட்டு வண்டி, கொஞ்சம் நல்ல போல கொஞ்சம் வசதியான பாட்டி. நாங்கள் பரவாயில்ல. இதில் எங்கள் அக்கா கட்டில் காலை பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேன்றாங்க. ஓங்கி மிதிக்கிறார். மிதிச்சுட்டு சேரட் வண்டியிலேருந்து ஒரு கத்தி, பொதுவாக அந்த சேரட் வண்டி வச்சுருக்கவங்களாம் வெளியில் பயணம் போது கத்தி வச்சுருப்பாங்க. கத்தி எடுத்து அப்படியே போட்டு தலைமுடியை பிடிச்சி கரன்னு அறுத்து தூக்கி போட்டார். எனக்கு சின்ன பிள்ளை ஒன்று, நானும் ஒவ்வொன்றும் அழுகிறேன். என்னே ஒரு மிதி போய் அந்த மூளையில் விழுந்தேன். இது ஒன்று.
இது எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த பாதிப்பு இருந்துக்கிட்டு இருந்தது. இதனால் வந்து நான் படிக்கிற புத்தகங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபெமினிசம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆழ்ந்து படிப்பேன். என் பையன் மரணம் இதான் மெயின். இதுதான் வந்து என்னை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 6 வருஷம் ஆச்சு. ரொம்ப ப்ரில்லியண்ட் அவன். பத்திரிகை துறைக்கு போனால் செம்ம ஃபேமஸ், ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி சிஎம்கிட்ட உள்ளவங்கள்லாம் வந்து யார் க்ளோஸான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ அவங்கெல்லாம் வந்து இவனை வீட்டில் கூப்பிட்டு புல்ல மாதிரி ஊட்டியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். அவனால் எனக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ். புரியுது. இன்டெலிஜென்ஸு, ஐஜி, உள்நாட்டு பாதுகாப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களில் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த மாதிரி பல பேரை வந்து எனக்கு அவன் அறிமுகப்படுத்தியிருந்தான். நான் சாதாரண ஒரு தனியார் கம்பெனி ஊழியர், அவ்வளோதான். நான் யாரையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கல. திடீர்னு வந்து அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு பொண்ணை என் பையன்களை 2 பேரையுமே நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுருப்பேன். லவ் பண்ணுறாங்கிறத என்கிட்ட தான் சொன்னானுங்க. உடனே அக்ரி பண்ணு. அப்புறம் அந்த பொண்ணு வந்தாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் உள்ளே இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. இந்த பொண்ணு ஒரே நேரத்தில் பேர் ஊரெலாம் சொல்ல வேண்டாம், பாவம். அப்போ நல்லா இருக்காங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க ஃபேமிலி இதாகும். இந்த பொண்ணு வந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டூரு, ஊர் சுற்றுறது, இது மாதிரி இன்க்ளூடிங் எல்லா உறவுகளும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது வீட்டிலே சில ஆதாரங்கள்லாம் கிடைச்சது எனக்கு. அதை தூக்கி போட்டோம் குப்பையில். திடீர்னு இந்த பொண்ணு வாழ்க்கையில் இன்னும் 2-3 பேர் கிராஸ் ஆகுறாங்க. கிராஸ் ஆனதில் வந்து அந்த பொண்ணு இவனையும் இது ஒரே டயத்தில் 3-4 பேரை லவ் பண்ணுற மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இவனை மட்டும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு பேக்கப் ஆகுது, மேரேஜ் நிச்சயம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கேட்குது, நான் இல்லை சிந்து, நான் இல்லாமல் உன்னால் முடியாது, பார்த்துக்கோ, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் கூப்பிட்டா ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவங்க எதை வந்தாங்க, போனாங்க, சேர்ந்தாங்க, சுற்றுனாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இவன் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே அவன் வந்து என்ன ஆகுறான்னா, ஒரு 3 மாதம் 4 மாதமாக அவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிறான். ஒரு ரூமுக்குள்ளே போகிறது, என் ரூம், அவனுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூமை பூட்டிக்கிறது, அப்படியே படிக்கிற சத்தங்க சுந்துன்னு 10 ட்ரிப்பு கற்றுனதுக்கப்புறம் தான் வெளியில் வருவான். என் பேரன்லாம் போய் தட்டுவான், பிரிப்பான்னு. 2வது பையனுடைய இதெல்லாம் போய் எல்லாம் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டான், ஹேங்கிங் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை, தூக்கில் தொங்கிட்டாங்க. இன்றைக்கி வரல நான் அழுகலை, எனக்கு அழுக வரல, கலங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பேசும்போது குரல் உடையும். எங்கள் ஓனர்கிட்ட பேசும்போதே கூட, கம்பெனி ஓனர்கிட்ட பேசும்போது கூட அவருக்கே புரியும் இந்த டாபிக் எடுக்க. அவர்கிட்ட சந்திப்புலேயே நான் கண் கலங்கி தொடையில் தட்டினேன். இப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. நல்லா வச்சுருந்தாங்க, அருமையான கம்பெனி ஓனர் எம்டி. இது என்னால் சுத்தமாக முடியலை. எப்படின்னா அழுக வரல. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது கூட ஒரு கண்ணீர் வெளியில் வரல, கலங்கு, அவ்வளோதான். ஆனால் என் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக தாங்க முடியாமல் அழுது புருண்டு 2 டைப் அவங்க சூசைட் பண்ணிக்க போய், என் மருமக தான் பையன்லாம் கூடவே தங்கி, சொந்தக்காரங்க மருமகளுடைய அப்பா அம்மாலாம் தங்கி காப்பாற்றினாங்க. பல வெளிநாடுகள்லேருந்து அவனை இறந்தது தெரிஞ்சு வந்து எங்ககிட்ட வந்து ஆறுதலாக எங்கள் வீட்டிலே தங்கிட்டு, என் ஒய்ஃபோட நைட்டியை போட்டுட்டுலாம் தூங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். இதுதான் இது வந்து முடியல. எப்படின்னா 6 வருஷம் ஆச்சு. நான் சார்ந்த துறை வந்து ஒரு மல்டிவேட்டு, அதாவது உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற துறைங்கிறதுனால அதில் ஃபுல்லாக நான் மனசை செலுத்திக்கிட்டு, அதில் அந்த என்னுடைய நிறுவனத்தில் இருக்கிற போது மட்டும்தான் நான் வந்து ஒரு மனுஷனாக இருக்கேன். வெளியில் போயிட்டால் வந்து நடக்கும் போதே தள்ளாடுது. இத்தனைக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, சுகர் இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியலை. இப்போது நீங்கள் பேச வந்ததை பேசிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த முதல் விஷயம் சொன்னீங்கல்ல, உங்களுடைய சிஸ்டர் அக்காவுக்கு வந்து குழந்தைகள் இன்று வரை இல்லை, இறந்துட்டாங்க. குழந்தை இல்லாமலே வாழ்க்கை பூரா கொடுமை அனுபவிச்சு தான் இருந்தாங்க. அதாவது இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது வந்து இன்னவே அக்காவை சொல்கிறீங்க? அக்கா. ஓ, நீங்கள் அக்காவை கேட்டதுனால அவங்க லைஃப் ஒரு ட்ராஜடி. அவங்க நம்ம கதையெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் அவங்கள பற்றி. அவங்க ஞானசுந்தரி அக்கான்னு சந்தித்த பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா உட்பட
எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அப்பா ஓங்கி அறைவார். அப்போ அவ்வளோ கவனிப்பாங்க, அறைவார். ஆனால் பெரிய சின்ன வயசுலேருந்தே இப்படி ரணமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். கடைசியாக வந்து 63 வயசாக போகுது. 57 வயசில் வந்து என் பையனுடைய மரணம். தொடர்ச்சியாக துயரம். அப்புறம் வந்து நான் எல்லாட்டையும் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னை சுற்றி எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். பார்க்குற மனுஷங்க எல்லாரையும் நேசிப்பேன். இப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்க்குறேன்னா நான் வந்து நேசிக்கிறேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் நேசிப்பேன். யாரையுமே எனக்கு பகையே கிடையாது. இப்போது அக்காவுடைய வாழ்க்கை சொன்னீங்கல்ல, 6 பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ஆற்றில் வந்து தண்ணி ஓடுறது இருக்குல்ல, நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஆற்றில் தண்ணி மொத்த தண்ணியும் போயிடுமா? அதான் மூவிங்கில் இருக்கிறப்போ, அதாவது ஒரு செட் ஆஃப் தண்ணி போகும்போது இன்னொரு செட் ஆஃப் தண்ணி வந்துடும். அப்படி தான் ஆற்றில் போயிட்டுருக்கோம். ஆனால் அதே ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா, ஒரு மரம், கரைக்கும் மரத்துக்கும் இடையில் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன சுழல் மாதிரி ஆரம்பித்து ஒரு பர்டிகுலர் தண்ணி அங்கேயே நின்றும். அது இந்த ஆற்றோட போகாது. இப்படி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு அங்கேயே சுற்றிட்டு அப்படியே இருக்கும். அதாவது இவ்வளவு பெரிய ஆறில் அது ஒட்டாது. ஆனால் அது தண்ணி தான். அது அந்த மரம் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா, இந்த ஆறு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தா, இந்த கரை இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்திருந்தா, இந்த தண்ணியும் போயிடும். வாழ்க்கை அப்படி தான். அக்காவுடைய மரணம் சொன்னீங்கள்ல, இப்போ நான் சொன்ன அந்த மரம் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா, கரை கொஞ்சம் அகலமாக இருந்திருந்தா அப்படின்னு இந்த இருந்திருந்தால், போயிருந்தால், வந்திருந்தால் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒருவேளை அந்த மனிதருக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தா, அந்த தாய் மாமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணி தானே தூக்கிட்டு போகிறார், அது நடக்காமல் இருந்திருந்தா, வேறொரு அவர்களுடைய உடலுக்கு தகுந்த, மனதுக்கு தகுந்த ஒரு மனிதருக்கு திருமணம் நடந்திருந்தால், அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் பிறந்து வளர்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் வாழ்க்கையில் சில பகுதிகள் நடக்கும். 12 வயசோ 12 வயசோ ஏஜ் அட்டன் பண்ணி அவங்க 3 மாதம் என்னமோ. அதுதான். அப்போ அதாவது கிட்டத்தட்ட குழந்தை வயதில் இருக்கிற ஒருத்தங்களை இப்படி திருமணம் செய்யணும், கொடுமைப்படுத்தணுன்றத புரியாத ஒருத்தர், அவர் ஏன் இந்த வாழ்க்கையில் வந்தார், அவர் தாய் மாமனாக இருக்கிறதுனால வந்தார்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு தாய் மாமன் ஏன் நம்ம வாழ்க்கைக்கு வந்தார் அப்படின்னா, அதுதான் வாழ்க்கையில் வந்து சில கேள்விகளுக்கு பதிலே இல்லைன்றது இப்படி தான். இதற்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் இறப்பு வந்து உறுதி. நான் உட்பட, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இறப்பு உறுதி. ஆனால் அந்த இறப்பு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் நடக்கும்போது அது பெரும் வழியை ஏற்படுத்துறது இல்லை. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்றதோட போயிடுது. இப்போ நீங்கள் சொல்கிறத கவனிக்கும் பொழுது, அக்காவுக்கான துயரங்களை வந்து பக்கத்தில் இருந்து யாராலையும் அதை தடுக்க முடியல, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, யாரும் அந்த மனிதரை சரியில்லைன்னு சொல்ல முடியலை, அல்லது சொன்னாலும் அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, யாரையுமே அவர் மதிக்க மாட்டார். அப்படின்ற கட்டத்தில் விருப்பமே இல்லைன்னாலும் அவ்வளவு கடினங்களை அனுபவிக்கிறதுக்கு பதில் அக்கா வந்து இல்லைன்றதே பரவாயில்லன்னு தான் தோணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தினம் தினம் இருந்து இவர்கிட்ட அந்த கடினங்களை அனுபவித்து நம்ம யாரும் பேசவும் முடியாமல் இருந்து இன்னைக்கு வர இருந்து என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு முதல்ல மகிழ்ச்சி இருந்திருக்குமா, கணவன் மனைவி உறவுன்னு இருந்திருக்குமா, குழந்தைகள் இருந்திருக்குமா? அதுக்கு இயல்பில் வந்து அவங்க இவ்வளவு கடினங்களை அனுபவிக்கிறதுக்கு பதில் அவங்க வாழ்க்கை வந்து இப்படி முடியக்கூடாது, ஆனால் சரி அப்படின்றது தான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம இப்போ சாதாரணமாக சொல்லுவோம், நீ பண்ண கொடுமைக்கு நீ வந்து நல்லா வாழ்ந்த, இறந்து போயிட்ட பற்றியா, அனுபவம் இப்படி ஆகிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம். என்ன பேசினாலும் நம்ம அக்கா வாழ்க்கை போனது தானே, வேறு யார்
அவர் வாழ்க்கை அவர் இது. இப்போ எங்கள் அக்கா என்ன தப்பு பண்ணுச்சுன்றது தானே முத கேள்வி. அவர் தப்பு பண்ணார், அவர் வாழ்க்கை போச்சு, அது ரைட்டு. எங்கள் அக்கா என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த இடம் தான் சொல்கிறேன். அதில் கேள்விக்கு பதிலே இல்லை, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை. இது ஒரு பகுதி. இப்போ நான் உங்கள் சன்னுக்கு வரேன். இதுதான் உங்கள் சன்னோட பெயர் என்ன? மீனாட்சி சுந்தரம். சரி, இப்போ லிட்ரலாக இப்போ 2025 நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப மீனாட்சி சுந்தரம் இல்லை. இல்லை. சரி, இப்போது 2025, 26, 27, 28, 30, 40 மீனாட்சி சுந்தரம் இருக்கணும். அவர் தான் எனக்குள்ளே இருந்து என்ன. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது இருக்கட்டும், இப்போ எனக்கும் தெரியணும். இப்போ இந்த நிகழ்வை வந்து படம் பிடிக்கிற கேமரா அவருக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கு தெரியணும் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு தெரியணும்னா என்ன செய்யணும்? ஏதாவது சாதிச்சு உலகத்தில் அவன் பேருக்கு நிரூபிக்கணும். சாதிக்கிறது ஒரு பகுதி. நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். ஒரு உயரமாக ஏதோ ஒன்று செஞ்சு அது வந்து மீனாட்சி சுந்தரத்துக்கு நான் இதை அப்படின்னு. இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து இங்கிலாண்டில் கிரிக்கெட் விளையாடும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஃப்ளைட்டில் வராரு, அந்த இறுதி சடங்குகள்லாம் செய்கிறாரு. உடனே அடுத்தது கிளம்பி போகிறாரு. இந்தியா ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட்டு 1 டே, அதில் ஒரு செஞ்சுரி அடித்து அதை வந்து அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அது ஒரு பகுதி. அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்வேன், அது இருக்கட்டும். ஆனால் அது இல்லாமலும் ஒரு சில விடயங்கள் நாம் செய்ய முடியும். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி சுந்தரம்னு நீங்கள் சொன்னதிலிருந்து நான் உணர்றது, நல்ல திறமையானவர், மனித தொடர்புகள் சிறப்பாக வச்சிருக்கிறவர், நல்லா படிச்சிருந்தார் இல்லையா, படிக்கக்கூடியவர், இப்படியான ஒரு மனிதர். லயலா மீடியா ஆர்ட்ஸ், எம்ஏ. ரைட். உங்கள் பேர்? என் பேர் சிவலிங்கம். அவன் பேரை சேர்த்துட்டு சுந்தர் சிவலிங்கம்னு வச்சுருக்கேன். சுந்தர் சிவலிங்கம். இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தால், நான் மீனாட்சி சுந்தரத்தோட அப்பாவாக இருந்தால் நான் என்ன அநேகமாக யோசிக்கக்கூடும்னா, நான் வந்து மீனாட்சி சுந்தரம் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ட்ரஸ்ட் வருடம் ஒரு பையனையோ பெண் குழந்தையோ தத்தெடுக்கும். தத்தெடுக்குன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. நான் சொல்கிறது படிப்பை. இப்போது நீங்கள் சொல்கிற ஆர்ட்ஸே வச்சுக்கோ, பையன் என்ன படித்தாரோ அதே செக்ஷன்லேயே வச்சுக்கோ. காலேஜில் சேர்ந்தாச்சு, ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல, பணம் கட்ட முடியலன்ற பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இன்றைக்கும் இருக்குது. ஆமாம். இப்போது சிவலிங்கம், சுந்தர் சிவலிங்கம் வந்து அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ பே பண்ணுறதுலேருந்து, இப்போ நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. பே பண்ணுறதுன்னா ஒன்றும் பெரிய தொகை, 5000, 10,000 இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகை பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அவங்களே கேட்பாங்க, பொதுவாக நடக்கும் அது, நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்கே தான் மீனாட்சி சுந்தரம் உயிரோடு இருப்பார். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பிறகும் ட்ரஸ்டாக இருக்கிறதுனால. ஆமாம், ஒரு சிறப்பான மகன், சிறப்பான வாழ்க்கை இன்னும் இருந்திருக்கலாம், இல்லை ஆனால் இருக்கார். இல்லை, அதை மையமாக வச்சு தான் நானும் சில விஷயங்களை இயங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதை நான் ட்ரஸ்ட்டாக இல்லாமல் ஏதாவது செஞ்சு நானும் என் பையன், சின்ன பையன்லாம் சேர்ந்து, என் மருமகள்லாம் சேர்ந்து, அது வந்து உங்களுடைய இதில் இருக்கும், அவனுடைய இதை வச்சு. ஆமாம், ட்ரஸ்ட்டுன்னு வரும்போது, ட்ரஸ்ட்டுன்னா நான் ட்ரஸ்ட்டு தான் ஏற்படுத்தணும்னு சொல்ல, ஆனால் ஒரு அஃபிஷியலாக ஒரு விஷயம்னு வரும்பொழுது உங்களுக்கு பிறகும் அது தொடரும். இப்போ அந்த மாதிரி எத்தனையோ ட்ரஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ரீசெண்டாக காரைக்குடி பக்கம் போயிருந்தேன். 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலிருந்து வருடத்துக்கு 10 குழந்தைகளை படிக்க வச்சுட்டே இருக்காங்க. அவங்க பேரை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னார் ஆட்சி, அந்த செட்டியார் ஆட்சி அப்படின்றத சொல்லி அவங்க வந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் நம்ம முதல்ல கேட்குறோம், யார் இவங்க அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நன்கு வாழ்ந்தவங்க, ஒரு விபத்தில் வந்து இறந்து போகிறாங்க,
ஸோ அப்போ அவங்க குழந்தைங்க வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பை செஞ்சாங்க, இன்றைக்கி வர போயிட்டுருக்கு அப்படின்றது. அப்போ அவங்க அறிவியல் பூர்வமாக இறந்துட்டாங்களா? இறந்துட்டாங்க. ஆனால் உணர்வுபூர்வமாக அவங்க இறந்துட்டாங்களா? இல்லை. 3 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எனக்கு எப்படி தெரிய வராங்க? இந்த மாதிரி விஷயங்கள் தான். சுந்தர் சிவலிங்கம் மீனாட்சி சுந்தரம் ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பிக்கிறார்? எப்படியும் மேக்ஸிமம் சில சோர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அமௌண்ட் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன். இது அவன் இறந்த அன்னைக்கு என்ன தேதி பேசணும்? தேதி ப்ரொடியூசர்கிட்ட தானே இருக்குது. நமக்கு எங்கேருந்து பணம் வருதோ அதை வச்சு தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த அவர் மீனாட்சி சுந்தரம் 2018 நவம்பர் 12. இந்த நவம்பர் 12 இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும். அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய தொகை அப்படியெல்லாம் இல்லை. இதை ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பித்தா ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக அதற்கான மனிதர்கள் வந்து சேருவாங்க. இல்லை, கண்டிப்பாக வருவாங்க. அவன் பேரில் ட்ரஸ்ட் ஆரம்பித்தாலே. நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்டாக்ட்ஸில் சில பேரை கூப்பிட்டு இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறேன், உங்களுடைய ப்ரெசன்ஸ் வேணும். நான் வந்து சிவகங்கையில் ஒரு 20 பேர் கொண்ட குழுவை பார்த்து வியக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த 20 பேர் ஆல்ரெடி இப்போது ஒரு உதாரணம், அவங்க நல்லா இருக்கட்டும், 100 வருஷம் நல்லா இருக்கட்டும், நாளைக்கு இந்த 20 பேர் இல்லைன்னாலும் இன்னும் 20 தலைமுறைக்கு அவங்க இருப்பாங்க. அப்படி ஒன்று செஞ்சிட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, 20 பேரும் ஸ்கூலில் படித்தவங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை வேறு வேறு பக்கம் போய் இப்போ ஒன்றாகிறாங்க. மாதம் 500 ரூபாய் அனுப்புகிறாங்க. அப்படின்னா மாதம் 10,000 ரூபா வந்துடுது. ஒரு வருடத்துக்கு 1,20,000 ரூபா. மினிமம் 4-5 குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். தொடர்ச்சியாக செய்கிறாங்க. 20 பேரும் தோழர்கள் இருக்கலாம். சிவகங்கை பகுதி ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த நட்பு வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. 21வது ஆளை அவங்க சேர்க்க விரும்பலை. அவங்க பேசும்போதே கேஷுவலாக சொல்லுவாங்க, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், கணக்கு கேட்பான். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே செய்கிறோம். நான் வந்து ஒரு பயிற்சி வகுப்புக்கு போயிருந்தப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ரெக்வஸ்ட் செஞ்சு கேட்டேன், நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு. நீங்கன்றதுனால எஸ் சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ 21வது ஆளாக நானும் அனுப்பிட்டுருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவங்களுக்கு அடுத்த தலைமுறை ஒன்று இருக்குது. இந்த அடுத்த தலைமுறை தான் இதை செய்து இந்த குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது இருக்குல்ல, அதை வருடம் கொடுக்கறத யார் கொடுக்குறான்னா இவங்க இல்லை, இந்த அடுத்த தலைமுறையை வச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த 20 பேரோட பையனோ பொண்ணோ பேரனோ இவங்க தான் வந்து இந்த அமௌண்ட்டை நேரில் கொடுக்குறதோ அல்லது சொல்கிறதோ அல்லது தகவல் தெரிவிக்கிறதோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க 20 பேருனுடைய, அதாவது என்னையும் சேர்த்து 21 பேருனுடைய இறப்புக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்கும்? கண்டினியூ ஆகும். அந்த அடுத்த தலைமுறை எடுத்துரும். இதை தான் மீனாட்சி சுந்தரத்துக்கு செய்யணும்னு நான் யோசிக்கிறேன். நல்ல விஷயம். மீனாட்சி சுந்தரம்ன்றவர் இப்போ நீங்கள் அவர் பேசுனது இப்போ ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது. இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு மக்களுக்கான மனிதராக தெரிகிறார். நீங்கள் சொல்கிற துறையும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் அவருடைய தொடர்பு ஏகப்பட்ட தொடர்புன்னு சொல்கிறீங்க. அவ்வளவு தொடர்புகளில் இருந்த மக்களுக்கான மனிதராக இருக்கிற ஒருத்தர் மூலியமாக இதை ஆரம்பிக்கும்போது அந்த தொடர்புகள் அத்தனையும் இவரை நோக்கி வரும், இந்த ட்ரஸ்ட்டை நோக்கி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுந்தர் சிவலிங்கம் சார் வந்து மீனாட்சி சுந்தரம் ட்ரஸ்ட்டு சார்பாக கீழ்கண்ட குழந்தைகளை படிக்க வைக்க இவ்வளவு தொகை தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு சர்க்குலரை வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் இந்த கான்டாக்ட்ஸில் ஒரு 50 பேருக்கு அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன். என்ன ஆச்சரியம்னா, இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கிற மனிதர்கள் தான் தேவை, பணம் பிரச்சனையே இல்லை. அதை மீனாட்சி சுந்தரம் செய்யட்டுமே. இப்போ நாளைக்கு இப்படி படிக்க வச்ச ஏதோ ஒரு குழந்தை கையெடுத்து கும்பிடும்போது யாரை கும்பிடும்? மீனாட்சி சுந்தரத்தை தான் கும்பிடும். அப்போ மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர்
உடல் அளவில் இறந்துருக்கார், உணர்வு அளவில் அவர் இறக்கவே இல்லை, இறக்கவும் போகிறதில்ல. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 21 பேருக்கு வேலை வாங்கி தந்தாங்க 4 வருஷத்தில். எல்லாமே வந்து ஏழை, கிராமத்தில் உள்ள மகா ஏழை. இப்படி ஒரு சிறப்பான பார்வை இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்ல தான் தெரியுது. ஆனால் இப்படி ஒரு சிறப்பான பார்வையை வச்சிருக்கிற ஒரு மனிதருக்கு அவர் வந்து அவருடைய இறப்பு வந்து நம்மளை எந்த விதத்துலையும் வருத்தமே பட வைக்காம ஒவ்வொரு முறையும் மீனாட்சி சுந்தரம் பேரில் தான் இதை செய்கிறோன்றதை சொல்லும் பொழுது மகிழறது இருக்குல்ல, அதுதானே அவர் கொடுக்குற உண்மையான. ட்ரஸ்ட்டாக செய்ய சொல்கிறதுனுடைய நோக்கம் நமக்கு பிறகும். நான் என்ன நினச்சேன், நம்ம காசுலேயே பண்ணணும், அதுக்குண்டான ஒரு ஏதாவது. நீங்கள் அதாவது ட்ரஸ்ட்டாக செய்யும் பொழுது உங்கள் காசுலேயே கூட செய்யுங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளவு பேரை தெரியும்னு, இப்போது இவ்வளவு பேரை உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு குழந்தை வந்து ஒரு சீட்டு வாங்க முடியாமல் அல்லது வாங்கினா படிக்க முடியாமல் இருக்கும். இடையில தான் மீனாட்சி சுந்தரம் இருக்கார். இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை செய்கிற வேலையை செஞ்சால் போதும். அந்த பிரிட்ஜ் தான் ட்ரஸ்ட்டு, அவ்வளோதான். அது ட்ரஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிறகும் அது எத்தனையோ பேரை, எத்தனையோ மனிதர்களை வாழ வைக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிற அதே விருதுநகருக்கு தான் நான் போகிறேன். நாளை மறுநாள் எனக்கு அங்கே தான் பயிற்சி வகுப்பு. இதற்கு முந்தின பயிற்சி வகுப்பில் ஒருத்தரை சந்தித்தேன். அது பயிற்சி வகுப்பில் இல்லை, விருதுநகரில். இந்த இப்போ நான் பேசினேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற பெயர் வேண்டாம், அங்கே இருக்கிற அவங்க அந்த ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக தான் செய்கிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு நல்லலாம் என்னென்னமோ செய்கிறாங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட் யார் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து செய்யப்படுது. அதாவது இவங்க வீட்டில் அது ஒரு அங்கம். மொத்தம் 5 மெம்பர்னால் 6வது மெம்பர் ட்ரஸ்ட்டு. இந்த மாதம் செலவு எழுதும்போது ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அப்படி தான் அவங்க வாழறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வரை எங்கள் கூட இருக்காங்க. மூதாதையர் இன்றைக்கி வரை இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்க. உடல் வந்து 200 வருஷம் 300 வருஷம்லாம் வாழாது, ஆனால் உணர்வு வாழும். அதனால் சுந்தர் சிவலிங்கம் சாரோட அந்த நவம்பர் 12 முன்னெடுப்பு எதிர்பார்க்கலாமா? நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தம்பிகிட்ட சொல்லி மெசேஜ் போடுறேன். நவம்பர் 12 அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் அது அந்த முன்னெடுப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னா என்னுடைய பங்கும் அதில் இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் இல்லையா, ஒரு தனியார் கம்பெனி. அங்கே வேலையில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து எனக்கு வந்து மெயினாக உங்களை நான் சந்திக்க நினச்சது அதுக்கு தான். மற்ற நேரம் வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது, உடம்பு சோறு, நடக்கும்போதே தள்ளாடுது. வேலைன்றது புரியுது, முதல்ல சொன்னீங்க இதை, வேலைன்றது ஒரு கமிட்மெண்ட். இப்போ சிவலிங்கம் அப்படின்றவர் கமிட்டடான விஷயங்களுக்கு செய்யும் பொழுது தன்னை மறந்துடுறாரு, செய்ய வேண்டிய வேலைகளில் கவனமாக இருக்கார், நேரம் போயிடுது. இந்த கமிட்மெண்ட் முடிந்த உடனே வெளி உலகத்துக்கு வரும்போது சுந்தர் சிவலிங்கம் தன்னை நினைக்க ஆரம்பிக்கிறார். தன்னைன்னா தன் சார்ந்த அனுபவங்களை. அதில் தான் இலக்கின்றி நாம் எதையோ செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்படின்னா இங்கே ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி இந்த வேலையை கடந்த பிறகும் ஒரு கமிட்மெண்ட் தேவை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கும் அது. ப்ளீஸ். ரொம்ப இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு வந்து மூட் அவுட் ஆகுறப்ப என் பல்லை நானே பிடுங்கிட்டேன் ஒரு நாள். புரியுது. நானே பிடுங்கிட்டேன். அப்படி ஒரு ரத்தமாக ஊதிச்சு பிடுங்கிட்டேன். இன்னும் சில நேரம் நேற்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா விரல் நகமே இருக்காது. கடிச்சு துப்பி ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் அது வலிக்குன்ட்டு அந்த விரலை கடிக்காமல். நேற்று நைட்லாம் இந்த விரலெல்லாம் கடிச்சு துப்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் நகத்தையும் பிடிச்சி கையாலேயே பிடிச்சி இந்த மாதிரி நகரெல்லாம் பிச்சு போடுறது தான் திருப்பி வருது. பிச்சு போட்டுருவேன், ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த டென்ஷன் குறையும்.
இது என்ன, இது மனநோயா என்னன்னு தெரியல. மனநோயெல்லாம் இல்லை. முதல்ல எப்பவுமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு பெரும் வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. மனநோயின்றது ரொம்ப பெரிய வார்த்தை, அது இல்லை. இல்லை, எனக்கே தோணுச்சு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபத்துக்கு வடிகால் தான் இதெல்லாம். இந்த கோபத்தை எப்படியாவது ஃபில்டர் பண்ணணுன்னா ஏதோ ஒரு ஆக்ஷனில் போய் ஆகணும். இப்போது இப்படி யோசிப்போம். நான் திரும்பவும் அந்த நவம்பர் 12க்கு வரேன். நவம்பர் 12ன்றதில் நீங்கள் ஆரம்பிக்கணும்ல, உங்களுக்கு எப்போ தோணுதோ ஆரம்பிங்க. ஒரு 25 குழந்தைகளை நீங்கள் படிக்க வச்சிட்டிங்க, அப்படி வச்சுக்குவோம். இந்த 25 குழந்தைகளும் ஏதோ ஒரு நாள், மேபி நவம்பர் 12, 2028, 29 என்னமோ ஒரு, அப்போ வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்து அவங்க படித்து முடித்ததை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க, வேலை கிடைச்சதை சொல்கிறாங்க, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, பார்க்காத மீனாட்சி சுந்தரத்துக்கு நன்றி சொல்கிறாங்க, உங்கள்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க, திரும்ப கிளம்பி போகிறாங்க. இப்படி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அன்னையிலேருந்து மறுநாள் அல்லது அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மூத்த பிள்ளை இல்லையா, மூத்த பிள்ளை ரொம்ப சுதந்திரம். அம்மாவும் சரி அப்பாவும் சரி, அவ்வளோ அம்மாவிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆவேன். எப்போவுமே இந்த விஜய் டிவியில் நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அதில் ஒரு முறை ஒரு பெண் ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க கோபிநாத்தை வந்து ரொம்ப உரிமையாக கோபின்னு பேசினாங்க. அவங்க வந்து ஒரு விடோ. அந்த விடோவாக இருந்தவங்க பேசினதை நான் சொல்கிறேன். ரொம்ப அந்த நிகழ்ச்சியே ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது இந்த இறப்பு சம்பந்தமான நிகழ்வு அது. அதில் அந்த பெண்மணி வந்து டக்குன்னு எல்லா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கோபி அப்படின்னு அந்த மைக்கை வாங்கி, கோபி இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வாழ்ந்திருக்கணும், இவங்கெல்லாம் நிச்சயமாக இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கோபி இறப்பு வருது. என் கணவர் அப்படி தான். எத்தனையோ அவரால் மேல் நோக்கி வந்தவங்க எத்தனையோ பேர், அவரெல்லாம் இருந்திருக்கணும். இருந்தால் இன்னும் ஒரு 400-500 பேர் அவர் கொண்டு வந்திருப்பார். ஆனால் இயற்கை வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான முடிவுகளை எடுத்துருது. இந்த மனிதர்கள்லாம் இருக்கணும், ஆனால் போயிடுறாங்க. ரோட்டரி கிளப்பில் நான் சிறு வயதில் வந்து முக்கியமான பொறுப்புகளில் இருந்தேன். அப்போ ஒரு மனிதரை சந்தித்தேன். அவரோட பேர் வந்து பாலு, அது ஹைவேஸ் பாலுன்னு கூப்பிடுவாங்க அவரை. அப்பான்னா கொள்ளை பிரியம் அவருக்கு. அவருடைய அப்பா தான் எல்லாம். அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இறந்து போய்ட்றார். இந்த ஹைவேஸ் பாலு அவரோட ஒரு முறை காரில் போகும்போது தான் நான் வித்தியாசமாக ஒரு விஷயம் பார்த்தேன். இவருடைய ஃபாதரை வந்து அவர் புதைத்திருக்கிற இடம் வந்து இப்போது கள்ளக்குறிச்சி, இவங்க சொந்த ஊர் தியாகதுர்கம்ன்ற அந்த ஏரியா போகிற வழியில் ஒரு இடத்துல இப்போ வச்சுருக்காங்க. இவர் காரை ட்ரைவ் பண்ணி போகும்போது அந்த பர்டிகுலர் இடம் வரும்போது நிறுத்தி கார் விண்டோ ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருப்பார். அப்புறம் திரும்ப கார் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு போவார். நான் போகும்பொழுது ஒரு முறை இதை செய்கிறார். அப்போது நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு. அப்பாவை கூப்பிட்டுட்டேன், இங்கே தான் இருக்கார், வாங்கன்னா வந்துடுவார், கூடவே தான் வருவார். நாள் பூரா எங்கே போனாலும் அந்த சாப்பிட்றது மற்ற விஷயங்கள்லாம் எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறார். வருத்தமாக இல்லை, ரொம்ப சந்தோஷமாக. திரும்ப வராருல்ல காரு, அதே இடத்துல நிறுத்தி விண்டோ இறக்குவார். அப்பா போய்ட்டு வாப்பா, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றவர். காலையில் நான் என் பையனை பார்த்து இதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த நகத்தை கடிச்சு துப்புறது, இப்போ இந்த பல்லா இது பண்ணால் அதுக்கு முன்னாடி இந்த பல்லா. இந்த கோபத்துக்கு மருந்து வந்து யாரோ ஒருத்தங்களோட சந்தோஷ கண்ணீர் தான். அது ஒரு அடுத்த தலைமுறை குழந்தையாக இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு அப்போ இந்த கோபம் குறையிறதுக்கான. ஏன்னா இந்த கோபம் வந்து
இயற்கை மேலேயோ கடவுள் மேலேயோ அல்லது படைச்சவங்க மேலேயோ யார் மேலேயோ இருக்குது இந்த கோபம். அதனால தான் அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் நம்மளை நாமே துன்புறுத்திக்கிறோம். அப்போ அவங்க யார்? இப்போ கடவுள்னா யார்? நமக்கு என்ன தொடர்பு? இயற்கைன்னா எங்கே இருக்குது? யாருக்கிட்ட போய் கேட்குறது? ஆனால் யாருன்னே தெரியாதவங்களுக்கு நாங்கள் உதவுறோம், அவங்க மீனாட்சி சுந்தரத்தை பாராட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற அன்பு மட்டும்தான் இதற்கான மருந்து. ஏன்னா இப்போது தெரிஞ்ச சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ அம்மான்றவங்க தெரிந்த வட்டத்துக்குள்ளே நாம் இப்போது மனம் சரியில்லைன்னும் போது தெரிந்த வட்டத்துக்குள்ளே பேசுகிறோம்ல, இந்த தெரிந்த வட்டத்துக்குள்ளே நாளைக்கு நமக்கு வித்தியாசமான மனநிலைகள் வரும். பெரிய பையன், மருமக, சின்ன பொண்ணு அப்படின்னு இவங்க கூடவும் நாளைக்கு வித்தியாசமாக வரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். அதனால தான் நம்ம யாருன்னே தெரியாத ஒரு சர்க்கிளோட இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கும் அது பெரும் ஆறுதல். அந்த அந்த யாரோ மனிதர்கள் இருக்காங்கள்ல இதனால் பயன்பெறுறவங்க, அவங்களுக்கு நீங்களும் அம்மாவும் கிட்டத்தட்ட காட்ஃபாதர். அந்த உணர்வுக்கு நாம் போகிறது நல்லது. அவரோட பிறந்தநாள் எப்போது? ஜூன் தேதி 26. ஜூன் 26 அன்னைக்கு இத்தனை குழந்தைங்களுக்கு உதவுவோம், நவம்பர் 12 அன்னைக்கு இத்தனை குழந்தைங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு, 28 அன்னைக்கு இத்தனை குழந்தைங்களுக்கு உதவுவோம், நவம்பர் 12 அப்படின்னு நீங்கள் அதை நெறிமுறைப்படுத்தி செய்யும் பொழுது ஜூன் 28 நிகழ்வு முடியும் போது நவம்பர் 12க்கு மனசு ரெடி ஆகும். இல்லை, இந்த நவம்பர் 12 வந்து எனக்கு நல்லா இருக்கு. இந்த இப்போ மார்ச் 28 ஜூன் 28ங்கிறதே இப்போ எனக்கு தெரியாது. 29 நவம்பர் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். சத்தியமாக வந்து மறந்து போச்சு, அதை விட்டுருவோம். பிறந்த நவம்பர் 12ஓடு இருப்போம். ஆமாம், நவம்பர் 12 மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்க. இப்போ ஒரு வருட நிகழ்வு, இப்போ இந்த வருடம் நவம்பர் 12 செய்யும் போதே அந்த நிகழ்வு முடிவுக்கு வரும்போது அடுத்த நவம்பர் 12 கண்ணில் தெரியும். இந்த மாதிரியான தொடர்புகள் உள்ள மனிதர்கள் இப்படி ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று கிடைச்சதுன்னா பணம் ரெண்டாவது, அவங்களோட தொடர்புகளில் இருக்கிறவங்க மூலியமாக உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, நான் இதுவரை யார்ட்டையும் எக்கனாமிக்கலாக எதையுமே அணுகுனது. எக்கனாமிக்கலாகவே வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்கிறதில் ஒரு உதாரணத்துக்கு ரஹ்மான் அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அவர் ஒரு இசைக்கல்லூரி ஒன்று வச்சுருக்கார். இங்கே ஏதோ ஒரு குழந்தை படிக்கிறதுக்கான திறமையோடு இருக்கும், ஆனால் அவருக்கு தெரியாது. அவருக்கு ஏதோ ஒரு குரல் தேவைப்படும், ஆனால் அவருக்கு இவங்கள தெரியாது. இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் மீனாட்சி சுந்தரம் வரணும். ஒரு விதத்தில் மனதுக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, ஒரு விதத்தில் வருத்தமாக இருக்குது, மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு ஒருத்தரை நாம் சந்திக்கலையே அப்படின்னு இருக்குது. ஒரு விதத்தில் என்ன இருக்குன்னா, மேபி இந்த மனிதர் இப்படி தான் வாழணும்னு இருக்கு போல இருக்குது அப்படின்னு இருக்கு. ஒரு கீரா பிரபின்னு, கரிசல் கோயில் கீராவுடைய மகன் கீரா பிரபி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு, படுபட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, படிக்கிறவங்களுக்கு கிராம வார்த்தை. படுபட்சின்னா யார் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனி வீடுகளாக இருக்கும். ஏதோ ஒரு வீட்டை வந்து ஒரு படுபட்சி சுற்றுச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள முக்கியமான எது ஆணி வேரோ அந்த பலமாக நினச்சிருக்காங்களோ அவங்கள தூக்கிடுமா படுபட்சி. அது பருந்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் கழுகு ஏதோ ஒன்று, அதை படுபட்சிங்கிற வார்த்தையை போட்டிருப்பார். அது ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நான் அந்த நேரத்தில் வெளியூரில் இருந்தேன். என்னை இவன் பிளான் பண்ணியே என்னை வர வச்சு இங்கே இருக்க வச்சான். ஐடிசியில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தேன், அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் இருக்க வச்சு இவர் இங்கே இருக்கப்போ தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணோம். அவன் கடைசி நேரத்தில் அவனுடைய முகபாவனம் ஒன்று இருக்குது. அந்த முகபாவனம் வந்து உலகத்திலேயே எல்லா கவலையும் அனுபவிச்ச ஒரு முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முகபாவம். ஃபோட்டோகிராஃப்ஸாக பார்த்தேன். எல்லா வகையிலும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டான். புரியுது. ஒரு 10,000 ஃபோட்டோ இருக்கும். சரி, அது மட்டும் மொபைலில் நாங்கள் இது போடுறப்ப எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறையா விஷயம் புரிஞ்சது. அந்த பொண்ணுக்கு 2-3 கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சது. விட்டுட்டோம். அது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை. அதாவது ஊர் பேர் எதையுமே நான் சொல்லலை. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப அழுதுட்டு போனார். அந்த பொண்ணுலேயே இவனுடைய சாம்பல் கரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இப்போ ஏசியாக இருக்கார் என் ஃப்ரெண்டு. கேஸ் போட்டலான்னு என்கிட்ட அது இப்போ எஸ்பெஷலி தனியாக தோணும். இது இல்லைன்னா கூட போட்டு உலட்டி கொண்டாந்துடலாம் அப்படின்னாரு.
என் ஒய்ஃப் வேணான்ட்டா. என் மருமகன் மட்டும் அந்த சாம்பல் எடுத்து அந்த பொண்ணு தலையிலேயே கொட்டி அடிச்சிட்டு அவ்வளோ நேசித்தாங்க என் பையனை, வீட்டுக்கு வந்த மருமகள் கூட. மீனாட்சி சுந்தரம் மாதிரியான சிறப்பான மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க இருந்தப்போ, இப்போது நீங்கள் அந்த பெண் வாழ்க்கை எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அத்தனை தடயத்தையும் அழைச்சிட்டு போனார்னு சொன்னீங்கல்ல, மீனாட்சி சுந்தரம் மாதிரியான மனிதர்கள் மன்னிக்கிறத தான் செய்வாங்க. அதுதான் நாம் இங்கேருந்து கையெடுக்க வேண்டியது. இயற்கையை மன்னிக்கிறது, கடவுளை மன்னிக்கிறது எல்லாம் இது சரியானா சரியில்லை, அப்போ கடவுளை மன்னிக்கணும். ஒன்று மன்னிச்சுட்டு போகிறோம் போ. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இதே மாதிரி ஒன்று நடந்தால் இப்போ நான் இப்படி பேசுவேனா, இப்படி இருப்பேனா அப்படின்னா எனக்கும் இந்த வலி இருக்கும், உங்கள் கண்ணீர் எனக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பயிற்சியாளராக மனநலம் சரியாக கொண்டு வரணும்னு அப்படி யோசிக்கிற ஆளாக யோசித்தேன்னா ஒவ்வொரு முறை கண்ணீரும் சிரிப்போடு தான் வரும். நான் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். யாரை பார்த்தாலும் என் முகத்தில் வந்து பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு வரும். எதையாவது ஒன்று ஜோக் பண்ணி சுற்றி உள்ளவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சில நேரம் அது பைத்தியக்கார மாதிரி தனமாக கூட இருக்கும். இவர் வயசுக்கு இப்படி பழகிறாரு அப்படின்னு கூட இருக்கும். யாருக்காவது நல்லது செய்ய போய் வம்பளை மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குறதும் உண்டு, அதெல்லாம் உண்டு. அந்த சிரிப்பு இல்லை, அந்த சிரிப்பு வந்து நீங்கள் வெளி உலகத்துக்காக செய்கிறது, அது இருக்கட்டும். நான் சொல்கிறது, யாரோ ஒருத்தங்க தேங்க்ஃபுல்லாக உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு பேசும் பொழுது மன நிறைவோடு நீங்கள் சிரிக்கிறது, ஆனால் கண்ணில் தண்ணி இருக்கும். அதுதான் மன்னிக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல ஆலோசனை சொன்னீங்க. அதை நான் வந்து நவம்பர் 12 செஞ்சுறேன். நவம்பர் 12 நீங்கள் செய்கிறீங்கன்னா தொடர் கான்ட்ரிபியூஷன்றது யார்கிட்டருந்தோ வரும், யாருன்னே நமக்கு தெரியாது, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கும். மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.